வேடசந்தூர் அருகே மாட்டுக் கொட்டகைகளை இடித்து தள்ளிய கல்குவாரி உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க விவசாயி கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் குருநாதநாயக்கனூர் அருகே உள்ள கரட்டுப்பட்டியை சேர்ந்தவர் சக்திவேல். இவர் தனக்கு சொந்தமான 15 ஏக்கர் நிலத்தில் குடும்பத்தினருடன் விவசாயம் செய்து வருகிறார். சக்திவேலின் இடத்தை அவரது தோட்டத்தின் அருகே செயல்படும் கல்குவாரி உரிமையாளர் மணிக்கண்ணன் தரப்பினர் விலைக்கு கேட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் சக்திவேல் குடும்பத்தினர் நிலத்தை விற்பனை செய்ய மறுத்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த மாதம் சக்திவேல் தனது தோட்டத்தில் மாடுகளை கட்டி வைப்பதற்காக ஆஸ்பெட்டாஸ் கொட்டகை அமைக்க முயன்றார். அப்போது மணிக்கண்ணன் தரப்பினர் நிலத்தை அவர்களுக்கு விற்பனை செய்யாத ஆத்திரத்தில் கொட்டகை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து சக்திவேல் குடும்பத்தினருக்கு மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து சக்திவேல் வேடசந்தூர் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார். அதனைத் தொடர்ந்து போலீசார் சக்திவேல் தனது தோட்டத்தில் ஆஸ்பெட்டாஸ் கொட்டகை அமைக்க அனுமதி அளித்தனர். அதன் பின்னர் சக்திவேல் 1 லட்சம் ரூபாய் செலவு செய்து 2 ஆஸ்பெட்டாஸ் கொட்டகை அமைத்து மாடுகளை கட்டி வந்தார். இந்த நிலையில் நேற்று சக்திவேல் மாடுகளை வீட்டுக்கு பிடித்து சென்ற பின்னர் இரவு மணிக்கண்ணன் தரப்பினர் தோட்டத்துக்குள் அத்துமீறி நுழைந்து 2 மாட்டுக் கொட்டகைகளையும் இடித்து தள்ளினர். காலையில் வந்து பார்த்த சக்திவேல் குடும்பத்தினர் கொட்டகைகள் இடிந்து தள்ளப்பட்டதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். ஏற்கனவே மிரட்டல் விடுத்த கல்குவாரி உரிமையாளர்கள் மீது பல முறை புகார் அளித்தும் போலீசார் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சக்திவேல் குடும்பத்தினர் புகார் தெரிவிக்கின்றனர். எனவே தற்போது கொட்டகையை இடித்து தள்ளிய கல்குவாரி தரப்பினர் மீது போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. இந்த ஏரியாவில நீங்க இருக்கக்கூடாது, நாங்க கல்லு உடைக்கணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறாங்க. யாருமா அவங்க? யாரு? மணிக்கண்ணன். மணிக்கண்ணனுக்கு வந்து குழி ஓட்டுறவங்க ராஜகுமார், அது பேர் பாலசுப்ரமணிய, இன்னும் 3 பேர். மணிக்கண்ணன் வந்து பாறையில வேலை செய்யறவங்களை பூரா பத்தி தூண்டி விட்டு இந்த மாதிரி நாங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் காசு ஆளு பழத்தினால நாங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை எடுக்க மாட்டேங்கிறாங்க. 7 மணிக்கு மேல வந்து என்ன பண்ணுனாங்கன்னு எங்களுக்கே தெரியல. காலையில மாடு கட்ட வந்து பாக்குற பூரா உடஞ்சு கிடக்குது. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல நாங்க செலவு பண்ணி செட்டு போட்டு இந்த மாதிரி பண்ணி விட்டு எங்களை இப்படி மோசம் பண்ணி நீங்க இருக்க கூடாது அப்படிங்கிறாங்க. இந்த மண்ணை வச்சு நாங்க வயிறு வளர்க்கறவங்க நாங்க எங்க போவோம்? இதுல நாங்க மாடு கட்ட வந்தோம்னா கள்ள தூக்கிட்டு வர்றாங்க, உங்களை கொண்டு விடுவோம், இங்க மாடு கட்டாதீங்க, மாட்டை பிடிச்சிட்டு போங்க. ஓனர் வந்து கள்ள தூக்கி போட்டு அது என்ன சொல்றாங்க, கொண்டு விட்டா கேச பாத்துக்கலாம், காயங்கப்பானா ஆஸ்பத்திரி செலவு பாத்துக்கலாம், நீங்க வேட்டை போடுங்கன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி ராஜகுமார் சொன்னேன். அந்த என் மகள் இருக்கல, என் மகளும் தான் இருக்க அப்படின்னு சொல்லி ராஜகுமார் சொன்னேன். அதுல இருந்து நாங்க பயந்துகிட்டு இங்கிட்ட மாடு புடிச்சிட்டு வர்றதில்ல. இப்ப பயிர்றதுக்கெல்லாம் அறுத்தாச்சு கொண்டு வந்து கட்டலாம்னு கொண்டு வந்து மாடு கட்ட வந்தா கள்ள தூக்கிட்டு வர்றாங்க, போட்டு உங்களை கொண்டு விடுவோம், இங்க மாடு புடிச்சிட்டு வராதீங்க, இங்க மாட்டை கட்டாதீங்க, நீங்க வரவே வராதீங்க அப்படின்னு சொல்லி எங்களை விரட்டி அடிக்கிறாங்க.